இந்த படத்துல சூரியோடைய பேரு சொக்கன்னு வச்சிருப்பாங்க. இந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவனுடைய பேரு, வணிகருடைய கையாளு, மூடனா இருப்பாரு, வேலைக்கார சிறுவன்னு அர்த்தம். சொக்கனும் நல்லா வேலை செய்யக்கூடியவரா இருப்பாரே தவிர அவருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஸோ மூடன் மாதிரி தான் இருப்பாரு. கர்ணாவும் சரி ஆதியும் சரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இடையில தான் வந்து வணிகருடைய கையாள் மாதிரி தான் வந்து சொக்கன் இருப்பாரு. ஸோ சொக்கனுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே சொக்கனுடைய கேரக்டரையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சூரிய நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் கருடன். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சொக்கனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்கு கூட சொக்கனுடைய கேரக்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோலேயே வந்து நாய் கூட தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் படத்தில் டைலாக் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் நாயாக இருந்தேன், என்னையும் மனுஷனாக்கிட்டீங்கன்னு டைலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சொக்கன் நடந்து வரும்போதும் சரி ஓடி வரும்போதும் சரி கையை முன்னாடி வச்சு ஓடி வருவார். சொக்கனுடைய பேர் வந்து சிவனுடைய பேர். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக சொக்கனை சின்ன பிள்ளையாக காட்டும்போது அவனுக்கு பின்னாடி செவத்துல சிவசிவான்னு எழுதி வச்சிருப்பாங்க. சொக்கன் வந்து கர்ணா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சேர்ந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாய் வந்து கர்ணாவை துரத்தும். அப்போதான் சொக்கன் வந்து காப்பாற்ற போவான். ஸோ அங்கேயுமே வந்து டாக்டருடைய ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. சொக்கன் வந்து கர்ணா மேல நல்ல விசுவாசமா இருப்பாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஆதியும் கர்ணாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த ஒரு சீன்ல வந்து ஆதி வந்து விளையாட்டுக்கு கர்ணாவை அடிக்க கை ஓங்கும் போது சொக்கன் வந்து தடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி விசுவாசத்துல கர்ணா கேட்டா மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னதான் ஆதி கிட்டையும் க்ளோஸா இருந்தாலும் கோவில்ல நடந்த கலவரத்துக்கு யார் காரணம்னு கேட்பாரு ஆதி. ஆதி கிட்ட கூட சொல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீன்ல கர்ணா ஆதி சொக்கன் 3 பேருமே வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்ப கர்ணா அடிக்கிற பாலை கூட பிடிக்காம கீழே விட்டுருவாரு. ஸோ விளையாட்டுல கூட விசுவாசமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சொக்கனுடைய இன்ட்ரோ சீன்ல கண்ணுக்கு பக்கத்துல ஒரு வெட்டு இருக்கும். அந்த வெட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா கர்ணா அடிச்சிருப்பாரு. அந்த வெட்டு தழும்பு வந்து படம் ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சொக்கனும் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவாரு. சொக்கனுக்கு பர்சனல் லைஃப் இருந்தும் கர்ணா மேல விசுவாசமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கர்ணா சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாய் துரத்தும் கடிக்கிறதுக்கு. அப்ப சொக்கன் தான் வந்து கர்ணாவை காப்பாற்றுவாரு. இதே இந்த படம் ஃபுல்லாவே வந்து டாக்கோட கனெக்ட் பண்ணி தான் சொக்கனோட கேரக்டருமே அமைஞ்சிருக்கும். ஸோ சொக்கன் வந்து கர்ணாவை கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது டாக்கு தான் கர்ணாவை கொல்லும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே வச்சுருப்பாங்க. சொக்கனுக்கு சாமி வந்து தான் கலவரம் ஆகி தான் இன்டர்வல் பிளாக்கு கட் பண்ணியிருப்பாங்க. சொக்கனுக்கு சின்ன வயசுலேருந்தே சாமி வரும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக சொக்கன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே சாமி ஆடி இருப்பார். ப்ரெசன்ட்லேயும் சாமி ஆடி இருப்பார். ஸோ லாஜிக் கொஸ்டின் வராமல் இன்டர்வல் சீனை கட் பண்ணியிருப்பாங்க. சொக்கனுக்கும் ஆதி ஃபேமிலி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கிளைமேக்ஸில் கர்ணா கேட்பாரு. அதுக்கு சொக்கன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னை உறவா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலாக எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா சொக்கன் வந்து லவ்வை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது ஆதியோடைய ஒய்ஃபுக்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஆதியோடைய மகன் வந்து கர்ணாவை கொல்ல வரும்போது சொக்கனை பார்த்து மாமா மாமான்னு தான் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கர்ணாவும் சொக்கனும் சேம் செக்குடு ஷர்ட் தான் வந்து போட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சொக்கனும் கர்ணாவும் மட்டும் டாலர் வச்சு ஒரு கருப்பு கயிறு போட்டிருப்பாரு. ஆதி மட்டும் தனியாக வேற ஒரு கருப்பு கலரில் கயிறு போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆதியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு இல்லைனா லைட் எல்லோ கலர் ஷர்ட் வந்து போட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. கர்ணாவுடைய ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆதி கூட ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஃபிட்டான ஷர்ட்டாக போட்டு வந்து தலையெல்லாம் நீட்டாக சீவி இருப்பார். இதே இது வில்லனாக மாறும்போது ஜிப்பா போட்டு தலையெல்லாம் சீவாத மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஆதியோடைய கேரக்டர் வந்து இடையிலே செத்துரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆதியும் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கு ஒரு ஃபைட் சீன் வந்து வச்சுருப்பாங்க. இவரை யாருமே கொல்ல முடியாத நேரத்தில் யார் கொல்ல போகிறா அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சு கர்ணா வந்து சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஆதி இறந்து போகும்போது சொக்கன் வந்து அழுகிறத அந்த அளவுக்கு காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா சொக்கன்கிறவர் வந்து கர்ணாவுடைய ஆளுங்கிறதுனால அந்த சீன் வந்து சொக்கனுடைய பின்னாடியில இருந்து தான் வந்து காட்டியிருப்பாங்களே தவிர அவர் ரொம்ப அழுகிறாரு அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. ஆதியோடைய அப்பாவா மாரிமுத்து போட்டோவை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கர்ணாவுடைய அப்பாவா மயில்சாமியை காட்டியிருப்பாங்க. முத்துவேல் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் மூலமா தான் வந்து கதை சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த படத்தோடைய கதை வந்து கொலையும் பழிவாங்கிற
பண்ணுற கதையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போலீஸ்னு ஒன்று வேணும், இல்லைனா லாஜிக் கொஸ்டின் வரும் அப்படின்னு கதையில் போலீஸ் கேரக்டரையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த போலீஸ் வந்து தப்பு பண்ணவங்கள தண்டிக்கவும் முடியாது, அந்த தப்புக்கு சரின்னு சொல்ல முடியாது. எந்த அதிகாரத்தை வச்சு முத்துவேல் அடக்குறாங்களோ அதே அதிகாரத்தை வச்சு தான் முத்துவேல் வந்து மேல் ஆஃபீஸருக்கும் லாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சொக்கனுக்கு முத்துவேலை வந்து சப்போர்ட் பண்ணணும், எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற விதமாக முத்துவேலோடைய பொண்ணை வந்து காப்பாற்றுற மாதிரி சொக்கனுடைய இன்ட்ரோ சீன்லேயே வச்சுருப்பாங்க. இந்த சீனில் முத்துவேல் பொண்ணு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இனிமேல் நான் ஸ்கூலுக்கு மாறக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் உனக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கிஃப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் வேலையை விடுறேன் அப்படின்னு ஒய்ஃபு கிட்ட சொல்றது மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. முத்துவேல் வந்து தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுனால மட்டும்தான் சொக்கனுக்கு கிளைமாக்ஸ் சீனில் உதவி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதை வந்து ஃப்ரெண்ட்ஸை மையமாக வச்சு ஸ்டோரி நகரும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸு சாங்லாம் இந்த படத்தில் வைக்காம டைலாக் மூலமாக வச்சுருப்பாங்க. முத்துவேல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவங்க இப்படி தான் அடிச்சுக்குவாங்க சேர்ந்துக்குவாங்கன்னு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. முத்துவேல் வந்து ஆதியும் கருணாவும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்கேயுமே அந்த சீனை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து முத்துவேல் வந்து ஏன் வேலையை விட போகிறோம் அப்படின்னு டீட்டெயிலாக ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த சைடில் இருக்கிற நோட்டீஸ் போர்டில் நிறைய பேப்பர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கருடன்னா கழுகுன்னு குறிக்கும். இதுக்கு ரெஃபரன்ஸாக இந்த டைட்டில் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு கழுகு பறந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கருடன்கிற டைட்டிலே வரும். இன்டர்வல் சீனில் சூரிக்கு சாமி வரும்போது புகையாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சீனில் புகை இருக்கிறதையும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃபைட் சீனில் பட்டையை கைமாற்றி டிஃப்ரெண்டான ஃபைட் சீனாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தோடைய டேரக்டர் இதுக்கு முன்னாடி கொடி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. கொடி படத்துக்கும் கருடன் படத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். கொடி படத்தில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கதை வரும். 2 தனுஷ் த்ரிஷா இவங்க 3 பேரை சுற்றி தான் கதை இருக்கும். அதே மாதிரி கருடன் படத்திலையும் கதை அமைஞ்சிருக்கும். சொக்கன், ஆதி, கர்ணன் இந்த 3 பேருக்கும் நடக்கிற கதையாக தான் காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் செல்லாயி கனவு கண்டேன் அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆதிக்கும் கருணாவுக்கும் சண்டை வர்ற மாதிரியும் சொக்கன் வந்து கண்டுக்காம இருக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல மகாபாரதத்துல இருக்கிற குருசேஸ்திரம் ரெஃபரன்ஸும் வச்சிருப்பாங்க. கருணா வந்து ஆதி குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருப்பாரு. அப்ப ஆரம்பத்துல சொக்கன் வந்து கண்டுக்காத மாதிரி தான் கருணா பக்கத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல தான் போர் நடக்கிற மாதிரி அந்த ஃபைட் சீனை அமைஞ்சிருக்கும். இந்த சீன்ல ஆதியோடைய மகன் வந்து கத்தியை தூக்கிட்டு வருவான். இதுக்கான ரெஃபரன்ஸா ஆதி இறந்து போறதுக்கு முன்னாடியே சொக்கன் வந்து ஆதியோடைய வீட்டுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்ப ஆதியோடைய மகன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அதில் பர்டிகுலராக கில் அப்படின்னு சொல்லி தான் விளையாடுவான். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக அப்பாவை குத்துன ஆளை நம்மளே பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி கத்தியை தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வாழை படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். கருடன் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.